வணக்கம். காருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, நம்மளுடைய பாரதியாரனுடைய ரொம்ப இன்றியமையாத வைர வரிகள். இந்த பாரத நாடு ரொம்ப ஒரு பழம்பெரும் நாடு. நாம இதனுடைய மைந்தர்கள் அப்படின்ற எண்ணம் அடிப்படையில நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வரிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வரிகளை இந்த இடத்துல நினைவுபடுத்தி நான் இந்த உரையை துவங்கணும் அப்படின்றது காலத்தினுடைய மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்களை நான் உரித்தாக்குறேன். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் நிறைவுற்ற இந்த நிலையில கிட்டத்தட்ட 15 பிரதமர்கள் இந்த பாரத நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு காலகட்டம், வெவ்வேறு ஜனத்தொகை இருந்த காலம், வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்த காலம். அப்படி அதுல இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10ஆம் தேதி, ஜூன் மாசத்துல 10ஆம் தேதி தன்னுடைய 12 ஆண்டுகளை அவர் நிறைவு செஞ்சிருக்கிறார். அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக அந்த நாள் நம்ம எல்லாரும் கவனிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதமருமே அத்தனை நாட்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லை. இத்தனை நாட்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில இருந்து வந்த நபர், தன்னுடைய தகப்பன் ஒரு தேநீர் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவர். குஜராத்ல வடோதரா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து டெல்லியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா அவர் போய் உட்கார்றாரு அப்படின்றதெல்லாம் முதல்ல அது ஒரு தெய்வ சங்கல்பம். அதை தொடர்ந்து மக்களினுடைய நம்பிக்கை. மக்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய பெரிய சக்தின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இந்த தேசப்பற்று இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மக்கள் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம், இது அத்தனையும் தான் அது சாட்சிப்படுத்துது. அப்படி இந்த 12 ஆண்டுகள்ல அவர் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறாருன்றத மக்கள் தொடர்ச்சியா பார்த்ததுனாலதான் அந்த 3 டேர்ம் 2014ல இருந்து இன்னைக்கு 2029 வரைக்கும் அவருடைய டேர்ம் இருக்கு. நான் சொன்ன அந்த டேஸ், த லாங்கெஸ்ட் சர்விங் கண்டினியூஸ் பிரைம் மினிஸ்டரா அவர் இருக்கிறாருன்னா அது கிட்டத்தட்ட ஐ திங்க் இட் இஸ் 4399 நினைக்கிறேன். he has surpassed the record of நேருஜி. பட் நமக்கு இன்னும் கண்டினியூங் 3 years இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவர் ஏதோ முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தோம் அப்படின்னு இல்லை. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 2047 வரைக்கும் அவங்க இலக்குகளை ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ணினாங்க, செகண்ட் டேர்ம்ல அதை தொடர்ந்து என்ன பண்ணினாங்க, இப்போ தேர்ட் டேர்ம்ல என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா there is a pattern. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் உள்ள வராங்க, 2014ல உள்ள வராங்க. 2014ல உள்ள வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் நிர்வாக சீர்கேடு இருந்ததோ, எங்கெல்லாம் இன்எஃபிஷியன்சி இருந்ததோ, எங்கெல்லாம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருந்ததோ, எங்கெல்லாம் ஸ்டக்கப் ஆயிருந்ததோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. நம்ம அதை டிமானிட்டைசேஷன்ல பார்த்தோம். நம்ம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதை கொண்டு வந்ததுல நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே நாட்டினுடைய அந்த எந்திரத்தை வேகப்படுத்துச்சு. நாட்டு மக்கள் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்லேயே இல்லாத இருந்த காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனாவை கொண்டு வந்ததுனால தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சாத்தியமாச்சு. இன்னைக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இட்ஸ் நாட், அதை அப்படி கடந்து போக முடியாது நம்மளால. அது எவ்வளோ ஆழமான மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் போடக்கூடிய விவசாயிகளுக்கு போடக்கூடிய அந்த நிதி ஆகப்பட்டது 6000 ரூபாய் நிதி ஆகப்பட்டது நேரடியா அங்க போடுறாங்கன்னா இங்க அவங்களோட வங்கி கணக்குல ஒரு சாமானிய விவசாயிக்கு வருது அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த நம்பிக்கையினுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த வெற்றியை நாம இங்க இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தூய்மை இந்தியா அப்படின்னா இட்ஸ் நாட், அது அப்படியே கடந்து போகக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கீம் கிடையாது. இன்னைக்கு நாட்டுல கழிப்பிடங்கள் அப்படின்றது அத்தியாவசியம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு அவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய மதிப்பளிக்கக்கூடிய விஷயம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயம். அப்படி தனி மனித கழிப்பிடங்களை 12 கோடிக்கு மேல இந்த நாட்டுல கட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரியினுடைய விஷன் பாருங்க. எப்படி இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன, இந்த நாட்டு மக்களினுடைய தேவை என்ன, இந்த நாடை பத்தி அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த பலம் தான் மக்கள் கிட்ட அவருக்கு நம்பிக்கைய கொண்டு வந்திருக்கு.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செஞ்சு வந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 3வது கட்டத்தில் இருக்கிறோம், 3வது டேர்ம்ல இருக்கிறோம். என்ன இலக்கு வச்சிருக்கு அப்படின்னா 2047 2047ன்றது ஒரு மைல்கல்லான ஆண்டு. கிட்டத்தட்ட 100வது ஆண்டு சுதந்திரம் கிடைச்சி நமக்கு 100வது ஆண்டு நம்ம எட்டி பிடிக்கக்கூடிய அந்த 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும். இந்தியா வளர்ந்த நாடு அப்படின்றது வந்து ஏதோ யாரோ ஒரு சர்டிஃபிகேட்லாம் அப்படிலாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு இங்கே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளரணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய தனி மனித வருமானம் உயரணும், இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளங்கள் பெருகணும், ரொம்ப குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இங்கேயே நடக்கணும், எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே அதிகமாகணும். இதுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணணும், இங்கே எவ்வளோ பெரிய ஞான சக்தியை முதல்ல உருவாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றியமையாத சொத்து, பாரதத்தினுடைய இன்றியமையாத சொத்து இங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர். அந்த இளைய தலைமுறையினரை எப்படி நல்வழிப்படுத்தணும், இத்தனை விஷயங்களையும் திட்டமிட்டு இன்னைக்கு ஜிடிபி, ரியல் ஜிடிபி க்ரோத், நம்ம மன்மோகன் சிங் அவர் காலத்துல பார்த்த ஒரு ஃப்ளோட்டிங்கா ரியல் எஸ்டேட்ல பூமான ஜிடிபி கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஜிடிபி இஸ் த ரியல் க்ரோத், இஸ் ரியல் க்ரோத். அப்படிப்பட்ட ஒரு வெல் பிளான்டு எக்ஸிக்யூஷன்ஸ்ல தமிழ்நாட்டுக்குன்னு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் வந்து மோடிஜி வந்து பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அது விதிவிலக்கு இல்லாம திமுக மாதிரியே தாவைக்காவுமே வந்து நேற்று கூட நித்தி ஆயோக்ல போய் முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறார். அதுல நமக்கு அளிக்கக்கூடிய வரி பகிர்வு, தமிழ்நாட்டுக்கு வந்து வரி பகிர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2014 26 வரைக்கும் நாம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 14க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 94,971 crores. ஆனால் இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நான் சொல்றது 2026 இல்லை 24 வரைக்குமே இட் இஸ் 2,92,013 crores. கிட்டத்தட்ட உயர்வு மட்டும், இன்க்ரீஸ் மட்டும் நாம 207.47% நாம வரி பகிர்வு கொடுத்துருக்கிறோம். இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, இது ஏதோ யூடியூப்ல வந்தது இல்லை, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கான குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, உதவி மானியங்கள் நம்மளுடைய நாம வரத்துக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி வரைக்கும் இட் வாஸ் 57,925 crores தான் உதவி மானியங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ இட் இஸ் 2,55,875, கிட்டத்தட்ட 341.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான், ஏன்னா இங்க இருந்த வருமானம் வந்து நாங்க கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு வரக்கூடிய வரி பகிர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இது முழுவதுமாக ஒப்புக்கொள்ள முடியாதது. இதை வந்து முழுசா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரி பகிர்வு எல்லாம் எதுக்கு வருது? அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப குறிப்பா திமுகவினுடைய ஆட்சியில 2021-22 506 கோடி, இது நான் சொல்றது மூலதன முதலீட்டுக்கான சிறப்பு உதவி தொகை, ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் 506 crores கொடுத்துருக்காங்க. 22-23 4,011 crores கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 23-24 5,326 crores கொடுத்துருக்காங்க. 24-25 7,346 crores கொடுத்துருக்காங்க. 8,666 25-26 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது அத்தனையும் இங்க உள்ள இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பையும் இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் உயர்த்தறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் பத்திரிகை சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு. அப்போ இங்க இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றத முதலமைச்சர் விஜய் வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாள் துணை முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். இது எல்லாம் வந்து நாங்க உருவாக்கி வச்சா நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுவீங்களான்ற மாதிரி அவரோட ட்வீட் இருந்தது. ஆனா அது உருவாக்குறதுலயே மிகப்பெரிய பங்களிப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த திருச்சி மண்ணிலுமே கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 700க்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து அலாட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதே திருச்சி மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட 5,000 கோடிகளுக்கு, நான் சொல்றது இட் இஸ் அன் அப்ராக்சிமேஷன், இட் இஸ் 5650 நினைக்கிறேன் டு பி வெரி ப்ரிசைஸ். அத்தனை கோடிகள் நம்மளுடைய திருச்சி மாவட்டத்துக்கான வளர்ச்சிக்கு வந்து மத்திய அரசாங்கம் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா
தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு சொன்னா சாலைகளும் சரி, ரயில்வேஸும் சரி, ஏர்போர்ட்ஸும் சரி இன்றியமையாதது. அந்த அத்தனை துறைகள்லையுமே மிகப்பெரிய ஃபண்டிங் வந்து நடந்திருக்கு. மிகப்பெரிய ரயில்வே லைன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 2014லேருந்து 2024 வரைக்கும் 1302 கிலோமீட்டருக்கு புது ட்ராக்ஸ் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நான் சொல்ற கணக்கு இந்தியாவுக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் 2152 கிலோமீட்டருக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரயில் ஃப்ளைஓவர்ஸ் மட்டும் 687 ரயில் ஃப்ளைஓவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து வெறும் டேட்டாஸ். நம்ம ஏன்னா சில பத்திரிகைகள்லையும் சரி, சில ஊடகங்கள்லையும் சரி, நாம் வந்து பார்க்கக்கூடியது இதெல்லாம் டேட்டா, இது எல்லாம் வந்து டேட்டா, இது எல்லாமே நான் நடத்த போறோம்னு சொல்றது இல்லை, நடந்து முடிஞ்சிருக்கிறது தான் we are saying. இந்த கட்டுமானங்கள் ஒரு சாமானிய ஒரு குழந்தை கல்லூரிக்கு போகணும், இல்ல வேலைக்கு போகணும், ஒரு மனிதர் தொழிலுக்காக, இப்ப நானே பிரஸ் மீட்டுக்கு காலையில தாம்பரத்துல இருந்து இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, காலையில 6:22க்கு நான் தாம்பரத்துல ட்ரெயின் ஏறினேன், 9:45 9:50க்கு திருச்சி வந்துட்டேன். ஒரு ஒரு அலம்பல் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஜேர்னியை வந்து கொடுக்கறதுனால இன்னைக்கு தொழில் வளங்கள், இன்னைக்கு நம்மளுடைய நாடு வந்து ரொம்ப முக்கியமா கவனம் கொடுக்க வேண்டியது உள்நாட்டு உற்பத்தியில. உள்நாட்டு உற்பத்தியிலையும் இங்கே உற்பத்தி பண்ற பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுல தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. அதற்கு இந்த மாதிரியான கட்டுமானங்களை இங்க நிர்மாணம் பண்ணி இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினதுனால இங்க மிகப்பெரிய வளர்ச்சிகளை வந்து தமிழகம் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்துட்டு இருக்கு. வந்தே பாரத் வந்து கிட்டத்தட்ட 8 வந்தே பாரத், யூ நோ வெரி வெல். மதுரை, பெங்களூர், சென்னை, நாகர்கோயில், மைசூர் அண்ட் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், விஜயவாடா, சென்னை, திருநெல்வேலி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, மைசூர். இது மாதிரி அதே மாதிரி 77 ரயில்வே ஸ்டேஷன்ஸ். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. 77 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மெட்ரோஸ் கிட்டத்தட்ட 63,246 கோடி செலவில் வந்து கிட்டத்தட்ட 128 ஸ்டேஷன்ஸ், 11809 கிலோமீட்டர்ஸ் கவரிங் லென்த்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ரோட்வேஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு எல்லா கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஐ வில் கிவ் யூ. இது எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய கட்டுமானத்துக்கானது. அண்ட் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் கவர்ட் அண்டர் கிருஷி உடான் ஸ்கீம். இதை பற்றியும் உங்களுக்கு முழுவதுமான விளக்கங்களோட நான் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய டூரிசம், நம்மளுடைய வருமானத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து டூரிசம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட 200 கோடிக்கு மேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தமிழ்நாட்டுக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதனால நம்மளுடைய டூரிசம் மட்டும் டெவலப் ஆகிறது இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரமும் பேணி காக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வருமானங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உரித்தாக்கும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அண்ட் உங்களுக்கான மொத்த டீட்டெயில்ஸுமே நான் இதில் கொடுக்குறேன். ஸோ பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ விஷயத்த பண்ணினதுனால மிகப்பெரிய நம்பிக்கையோட, மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தோட, மிகப்பெரிய ஒரு நன்றி விசுவாசத்தோட மக்கள் தொடர்ந்து பாரத பிரதமருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 4வது முறையாக 2029 ரொம்ப வெற்றிகரமா தமிழகத்துல இந்த 39 பாராளுமன்றங்கள்ல கூட்டணியோட நாங்க சந்திப்போம். மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா இந்த இடத்துல கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க மேற்கொண்டு என்ன கேள்வி கேட்கணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கல்வி நிதியை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றத நீங்க வந்து அவங்க கேட்கக்கூடிய சில நார்ம்ஸை வந்து இங்க எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ இங்க ரயில்வேஸ்க்கே ஆகட்டும், இங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் பெண்டிங் இருக்கோ, அது ஏன் பெண்டிங் இருக்குன்னா 74% லேண்ட் அக்விசிஷன்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாததுனால தான் அங்க ஃபண்ட்ஸ் வந்து நிறுத்தி வைக்கப்படுது. இங்க வேண்டுமென்றே மாநில அரசாங்கம், அது இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கம் சரி, இப்போ வந்திருக்கவங்க புதுசாக தான் வந்திருக்கிறாங்க, அந்த நார்ம்ஸை கம்ப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எதுவுமே ஸ்டாக்னேட் ஆகாது. அங்கே உள்ளுக்குள்ள சில அரசியல் விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களாக, இது வரைக்கும் அரசியலாக இருந்திருக்கலாம், இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கூட இருக்கலாம். ஒன்ஸ் தட் கெட்ஸ் கிளியர்ட், ஃபண்ட்ஸ் வில் கெட் ரிலீஸ்ட். இதுதான் உண்மை. பார்ப்போம், அதுதான் பார்க்கணும்னா காலம் தான். ஏன்னா இட்ஸ் வெரி ஷார்ட் டைம் டு கமெண்ட் அபான் த நியூ கவர்மெண்ட். We should wait and watch. Let's wait and watch.
நீங்களே சொல்றீங்க சமக்ரா சிக்ஷா அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு ஒரு டேக்லைன் கீழே வரும் பொழுது அது ஒரு சில பர்பஸ்க்காக இருக்கு. ஏன்னா இங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சில நிதிகள் வந்து எதுக்காக கொடுக்கப்படுதோ அதுக்காக செலவிடப்படாம வேற சில காரணங்களுக்காகவும் இங்க செலவிடப்படுது. அப்போ அரசு வந்து கொடுக்கக்கூடிய நிதி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி மாநில அரசு அதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த கோட்பாடை இவங்க வந்து கம்ப்ளை பண்றாங்க அப்படின்னா நத்திங் வில் கெட் ஸ்டாப், எவ்ரி திங் வில் கெட் மும்மொழி கொள்கை வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்றதுன்னா அது எப்படி? மூன்றாவது மொழியா கொண்டு வர கொள்கையே இருமொழி கொள்கையா தமிழ்நாட்டு அரசுடைய கொள்கையை நீங்க வந்து மூன்றாவது மொழியை வந்து கொண்டு வரணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் விரும்புறாங்க. அப்படின்றப்ப இது ரெண்டுமே வந்து பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியலையே. ஆட்சி காலத்திலேயே இது வந்து உறுதியா சொல்லியிருந்தாங்க. மூன்றாவது மொழியை வந்து ஆதரிச்சாதான் அந்த கல்வி நிதியை விடுவிப்போம்னு சொல்லி. இந்த இடத்துல நாம நிகழ்காலத்தினுடைய வளர்ச்சியை வந்து கருத்துல கொள்ளணும். திஸ் இஸ் நாட் 1950. நாம வந்து ஒரு புதிய யுகத்துக்கு இப்போ நாம படிச்ச படிப்பை கூட இன்னைக்கு வந்து ஏஐ வேற மாதிரியான படிப்புகளை இன்னைக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டேன் அப்படின்லாம் நம்மள நிக்க முடியாது. we have to update ourselves. இன்னைக்கு 3 மொழி அப்படின்றதுக்கு இங்க எதிர்ப்பை தாண்டி இங்க மொழி அரசியல் எந்த அளவுக்கு அரசியல் இருக்கு, அரசியல் ஆக்கப்பட்டிருக்குன்றது நாம் அறிந்த ஒரு வரலாறு. அப்ப எதிர்காலத்துல இந்த பிள்ளைங்களுக்கு 3 மொழி அவசியம்னு தான் ஒரு அரசு சொல்லுதே தவிர, அதுலயும் தாய்மொழி ரொம்ப அவசியம்னு அடிக்கோடிட்டு சொல்லுதே தவிர இந்த மொழின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. இவங்க ஒரு மொழியை வந்து புடிச்சுக்கிட்டு அதை அரசியல் படுத்துறாங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற யுகத்துக்கு நாளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கும் சரி நாளைக்கு இருக்கக்கூடிய ஜென் ஆல்பாக்கும் சரி பல மொழிகள், 3 மொழி இல்ல பல மொழிகள். ஒரு நான் பேசிக்கலா ஐம் அ டீச்சர். அதுவும் நான் வந்து பிலோ பிரைமரியில இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். இந்த குழந்தையினுடைய முதல் 10 ஆண்டுகளை வந்து சென்சோரியல் பீரியட்னு நாங்க சொல்லுவோம். இந்த சென்சோரியல் பீரியட்னா என்னன்னா லாங்குவேஜ் சென்சிட்டிவிட்டி பீரியட். நீங்க அந்த 10 வயதுக்கு வயிற்றுல கருவில் இருக்கிற குழந்தையில இருந்து 10 வயது வரைக்கும் எத்தனை லாங்குவேஜை போடுறீங்களோ அத்தனை லாங்குவேஜை இந்த பிரெயின் பேக் வந்து அகாமடேட் பண்ணிக்கும். தாய் ஒரு மொழி பேசலாம், தகப்பன் ஒரு மொழி பேசலாம், அவங்க 2 பேருக்குமே தாய்மொழி வேறையா இருக்கலாம். அந்த குழந்தை ஸ்கூல்ல ஒரு மொழி படிக்கலாம், அவங்க இருக்கிற ஊர்ல வேற ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் பேசலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தை ஒரு 5 ஆண்டு காலம் வந்து ஒரு ஊர்ல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா அத்தனை லாங்குவேஜும் அந்த குழந்தை கத்துக்கும். அப்படி இயற்கையிலேயே மனிதன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவிட்டியில இருக்கும் பொழுது நாளைய வளர்ச்சிக்காக நமக்கு பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும், குறிப்பாக தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்றதுல ஒரு ஆசிரியராகவும் சொல்றேன். எனக்கு வந்து எந்த ஒரு அதுல விகல்பமும் தெரியல. ஆனால் தமிழகத்துல மொழி அரசியலாக்கப்படுது. அதன் அடிப்படையில அரசியல் செய்வதற்காக இப்ப வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. பார்ப்போம், மக்கள் பண்றதுல இந்த இதெல்லாமே இருக்கு. மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்றத அவங்களே பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த கேள்விகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு, அதற்கான பதில்களும் சமுதாயத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. கட்டாயம் கொடுப்போம் சார், கட்டாயம் கொடுப்போம். பட் கம்ப்ளை த ரூல்ஸ் அந்த மத்திய அரசாங்கம் கட்டாயம் கொடுப்போம் சார். அடுத்த கேள்வி. எந்த ஆமா ஏற்கனவே வந்து மினிஸ்டர் அந்த சிவசங்கர் வந்து ஏற்கனவே வந்து எல்லா சில ப்ராஜெக்ட்ஸ் அவர் எல்லாமே இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யாரோ ஒருத்தர் வச்சாங்க. அவர் வச்சதுக்கு அது சரியான விளக்கமும் கொடுத்தாரு. நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே எந்தெந்த ஸ்கீம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், எத்தனை கிலோமீட்டர் வேலை நிலுவையில நிக்குது, எந்த ரயில்வே ஸ்டேஷன் டெவலப் பண்ண முடியாம இருக்கு, எங்க பிராட்கேஜ் மீட்டர் கேஜ் பிராட்கேஜா மாத்த முடியல, அது எல்லா டீடைல்ஸோட நான் உங்களுக்கு தரேன். டோட்டலா ஐ வில் கிவ். தொடர்ந்து பிஜேபி கலந்துக்கிட்டே இருக்க தமிழகத்துல அண்ணாமலை போயிட்டாரு, அது விஜயதாரணி போறாரு. பிஜேபியினுடைய வளர்ச்சி அப்படின்றது எந்த தனி மனிதரையும் சார்ந்து கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லா கட்சியிலுமே நடக்கதான் செய்யும். எல்லாரும் இந்த மாதிரி காலகட்டம் இதெல்லாம் ஒரு சின்ன தடைகள் தான். நான் வந்து தடை இல்லைன்னா சொல்லலை. பட் அதுக்காக பிஜேபியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு 22 மாநிலங்கள்ல நம்ம வந்து ஆட்சியில இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பலதரப்பட்ட பார்வை வந்து எங்களுடைய மேலிடத்துக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த தேசம்
உயிர் அப்படின்றது, உயிர்னா எந்த அளவுக்குன்னா உயிரை தியாகம் பண்ணி இந்த கட்சியை வளர்த்தவங்க இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் கூட தன் சொந்த காசுல ஆட்டோக்கும் தன் சொந்த காசுல சாப்பாடும் சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு 1231 மண்டல் தலைவர்கள்ல ஒரு 50 கூட கிடையாது, அதுக்கும் கம்மியானவங்க தான் ஏதோ போயிருக்கிறாங்களே தவிர அவங்களுமே இன்னும் கட்சியோட தொடர்புல தான் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ போனது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான சொற்பமான விஷயங்கள் தான். அது வந்து மிகப்பெரிய தடை கிடையாது. அது எந்த விதத்திலும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு வந்து அது பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்காது. பல சாதனைகளை பட்டியலிட்டீங்க. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற முடியல. இந்த சாதனைகள் மக்களுடைய சென்றடையலையா? அது என்ன காரணம்? இல்ல சாதனைகள் நீங்க எங்களுக்காக கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி. நான் ஆக்சுவலா உங்களோட கேள்வி வந்து ரொம்ப பாராட்டுறேன். நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இன்னும் இங்க வந்து மாநில அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசாங்கமா இது வரைக்கும் இருந்தது. அவங்களோட எங்களுக்கு பொதுவா அந்த ரொம்ப பெரிய விளம்பரத்துல வந்து உழைப்புல இருக்கக்கூடிய நம்பிக்கை விளம்பரத்துல இல்லாம இருந்திருக்கு. இனி வந்து மக்கள் கிட்ட நேர்ல போய் ஒவ்வொரு வீட்டுக்கா நம்மளுடைய நிர்வாகிகள் இப்ப கூட நான் உங்க கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி மாண்புமிகு எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் இருந்தது. இனி வந்து வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு கிளைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம நிர்வாகிகள் போவாங்க. நம்மளுடைய திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்தந்த பகுதிகளினுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்குன்றத சொல்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த திட்டத்துல அவங்கள பயனாளிகளா மாத்த முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நாங்க வந்து முன்னெடுப்போம். மிகப்பெரிய வெற்றி 2029 பாஜக கூட்டணியோட சந்திக்கக்கூடிய அந்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு பின்னணியில மிக முக்கிய காரணியா இருக்க போறது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணாமலை ராஜினாமா பிறகு பிஜேபியில இருந்து பல்வேறு தரப்பினர் வந்து பேட்டியை கொடுத்து நாங்க அமைப்புல இருந்து வெளியேறோம் கட்சியிலிருந்து. இது எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட வலுப்படுத்த என்ன நடவடிக்கை? அதுதான் இப்ப சொன்னேன்னு, போறவங்க விருப்பப்பட்டு போறாங்க. அது ஒன்றும் ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி மீகர் திங். அண்ட் நாங்க எங்க கட்டமைப்பு அமைப்புக்கு பேர் ஒரு ஒரு கட்சி அமைப்புனால பலமா இருக்குன்னு இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். நம்மளுடைய அமைப்புக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு சக்தி இருக்கு. அந்த பணியை நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் வேகமா செய்ய போறோம். அதுக்கு எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கு. அண்ணாமலை மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதை வந்து மறுக்க முடியாது. பாஜக அண்ணாமலை மாநிலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார். திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியலை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரை இழந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு தான் ஜி கேட்கணும். அவரை நாங்க கேட்கிறேன். இது தனிப்பட்ட கருத்தே கிடையாது ஜி. நாங்க யாரும் தனி மனிதனுக்காகவே இல்ல. எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில அவரு தான் ஜி கேட்கணும். நாங்க யாருமே அவர் கேள்விகள் நீங்க எப்படி கேட்டாலும் விஷயம் ஒண்ணுதான் ஜி. அவர் ஏன் போனாருன்னு அவர் தான் ஜி சொல்லணும். ஜி அவரு எங்களை இழந்துட்டாரு ஜி. அவரு தான் பிஜேபி இழந்துட்டாரு. அவரு மிகப்பெரிய மிகப்பெரிய டோர்ஸ் எல்லாம் அவரு தான் மூடிட்டு போயிட்டாரு. அவருக்கு தான் கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவருதான் அவரோட ஜாதகத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். சரி, வரக்கூடிய தேர்தல்ல கூட்டணி இந்த கூட்டணி தொடருமா இல்ல புதிய கூட்டணி இது அமையாது வாய்ப்பு? எனக்கு நான் இப்ப கூட என்டிஏ கான்க்ளேவ்லாம் நடந்திருக்கு. எங்கேயுமே கூட்டணி வந்து எங்க கூட்டணி வந்து எதுவும் சிதைஞ்சு போகல. எல்லாரும் எங்களோட தான் இருக்காங்க. இன்னும் முழுமையா இன்னும் நிறைய பேரு அப்படியே இருக்கு ஜி. இன்னும் கூட நீங்க நிறைய புதிய நபர்கள்லாம் உள்ள வருவாங்க. இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே நல்லபடியா இருக்கு. இன்னும் நிறைய நபர்கள் எங்க கூட சேர போறாங்க. அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. உங்க கண்ணுக்கு ரொம்ப ஸ்பெக்டாகுலரான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் ஊடக நம்ம டிஆர்பிக்காக என்ன வேணா பேசுறது. காலம் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். மாற்றம் ஒன்றே மாறாது. இல்ல அது அது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை. நம்மளுடைய இந்த மாதிரியான முடிவு எல்லாத்தையுமே அகில பாரத தலைமை தான் எடுக்கும். வரும்பொழுது பாத்துக்கலாம் சார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அது அவங்க கட்சியோட விவகாரம் சார். நான் என்ன சார் கமெண்ட் பண்றது அதுல. அதை நீங்க வந்து எடப்பாடி ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா அவரை தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
நன்றி நன்றி. நமஸ்காரம்.